Hello viewers, welcome to Learn Computer Easy channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தானில் எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஐடில்ங்கிற கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். யூஸ்வலாக பைத்தானில் ரெண்டு மோட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் another one is ஸ்கிரிப்ட் மோட். இது ரெண்டுமே எப்படி ஒர்க் ஆகுன்றத ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இப்போது திருப்பியும் சொல்கிறேன். இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னா அட் எ டைமில் ஒரு சிங்கிள் கமாண்ட் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த சிங்கிள் கமாண்டில் இன்புட் கொடுத்த உடனே அவுட்புட் வரும். ஸ்கிரிப்ட் மோடில் நார்மலாக மற்ற லாங்குவேஜில் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி சேவ் பண்ணி ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்து நம்ம அந்த ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஐடில்ங்கிற கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ண உடனேயே இன்ட்ராக்டிவ் மோடில் தான் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி இருக்கும். கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கும், இது ஒயிட் ஸ்க்ரீனில் இருக்கும். இதில் நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ உடனே அதுக்கான அவுட்புட் வரும். இப்போது இதில் நான் பிரிண்ட்டுன்னு கொடுக்க போகிறேன். பிரிண்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சென்டென்ஸை வந்து இது பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இங்கே நான் பிரிண்ட் ஹெலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஹெலோ வேர்ல்டுன்னு கொடுத்தோடனே ஹெலோ வேர்ல்டு மட்டும் பிரிண்ட் ஆகும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 நம்பரை ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இன்புட்டாக 2 நம்பரை வாங்குவேன், அதை ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் ஏவை வாங்குகிறேன். ஏங்கிற ஒரு வேரியபிளில் இன்புட்டை வாங்க போகிறேன். இன்புட்டுக்கு இங்கே இன்புட்டுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட் வாங்க போகிறேன். A is equal to input of enter the value of A. Enter the value of A. என்டர் கொடுத்த உடனே என்டர் த வேல்யூ ஆஃப் ஏன்னு ப்ராம்ப்டில் கொடுக்கும். இங்கே நான் வேல்யூவை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு அடுத்து பிங்கிற வேரியபிளுக்கு இன்புட் வாங்க போகிறேன். B is equal to input of enter the value of B. என்டர் கொடுத்த உடனேயே உங்களுக்கு blank கமெண்ட் என்டர் த வேல்யூ ஆஃப் பின்னு வரும். அதில் நீங்கள் இன்புட்டை கொடுத்துக்கலாம். அடுத்து C is equal to A plus Bன்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணுன்னா ஏவையும் பியும் ஆட் பண்ணிக்கும். ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் ஆட் பண்ணிக்கும். இப்போ பிரிண்டில் சியோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் the sum of A and B is கமா சீன் கொடுத்தோன்னா இங்கே கமாங்கிறது கன்காட்டினேஷன் சிம்பிள். என்டர் கொடுத்த உடனே சியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். இப்படி தான் இன்ட்ராக்டிவ் மோடில் ஒர்க் ஆகும். அடுத்தது நம்ம ஸ்கிரிப்ட் மோட் போகலாம். ஸ்கிரிப்ட் மோட் போகிறதுக்கு ஃபைல் போயிட்டு நியூன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். அதுதான் ஸ்கிரிப்ட் மோட். அந்த ஸ்கிரிப்ட் மோடில் நீங்கள் நார்மலாக மற்ற லாங்குவேஜில் டைப் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராமை டைப் பண்ணி சேவ் பண்ணி ரன் பண்ணலாம்.
இங்கே அதே அடிஷன் ப்ரோக்ராமை இங்கே ஒரு ப்ரோக்ராமாக எழுதி ரன் பண்ண போகிறேன். A is equal to input of enter the value of A. நெக்ஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு டெர்மினேஷன் சிம்பிள்னு எதுவுமே தேவையில்லை. மற்ற லாங்குவேஜில் செமிகோலன் போடுவோம், இங்கே அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் நார்மலாக எப்போதுமே ஒரு சென்டென்ஸ் எப்படி எழுதிங்களோ அதே மாதிரி எழுதிக்கலாம். B is equal to input of enter the value of B. C is equal to A plus B. இப்போ print sum of A and B is, C. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ரன் போயிட்டு ரன் மாடியூல்னு கொடுத்தோம்னா ரன் ஆகி நம்மளுக்கு இன்புட்டை வாங்கி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சப்போஸ் இதில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா அந்த எரரையும் காமிக்கும். இங்கே சேவ் பண்ணாமல் ரன் பண்ணதுனால சேவ் பண்ணுறதுக்காக கேட்குது. இப்போ ஓகே கொடுத்து இப்போது சேவ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம் .pyன்ற எக்ஸ்டென்ஷனை கொடுத்துட்டு தான் நம்ம சேவ் பண்ணணும். அப்போ தான் இது பைத்தான் ப்ரோக்ராமாக சேவ் ஆகும். சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணலாம். ரன் பண்ணி அவுட்புட் வருது. என்டர் த வேல்யூ ஆஃப் A. இங்கே நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். என்டர் த வேல்யூ ஆஃப் B. பியோட வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போ சியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்படி தான் ஸ்கிரிப்ட் மோடில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம எப்படி இன்ட்ராக்டிவ் மோடில் ஸ்கிரிப்ட் மோடில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லேர்ன் கம்ப்யூட்டர் கேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.